பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஜெபம் செய்வோம். விடுதலை அருளும் கடவுளே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுகிறோம். ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர், அடிமைத்தனத்திற்குட்பட்டோரை விடுவிக்கும்படி உமது நேசகுமாரனாகிய இயேசுவை விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு அனுப்பினவரை உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக ஆண்டவரை விடுதலையோடும் உற்சாகத்தோடும் ஆராதிக்க விடுதலையாளர்களாய் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள் தருவீராக. கட்டப்பட்டவர்கள் ஒவ்வொருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். நிமிர முடியாதவர்களின் வாழ்க்கை தலை நிமிரட்டும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 232வது பாடலை பாடுவோம். என் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான். 232வது ஞான பாடல். Cristo,
இது நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 முடிய. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதித்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் இப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிறிஸ்துவின் பட்டயம், என்னுடைய பட்டயம். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிறிஸ்துவின் பட்டயம், என்னுடைய பட்டயம். எழும்பி வா போகும் பலத்தோடே, உன்னையும் அனுப்பினே நான் அல்லவா. எழும்பி வா போகும் பலத்தோடே, உன்னையும் அனுப்பினே நான் அல்லவா. பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியாலே ஆமென் என்று சொல்ல. கர்த்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தரின் ஆவியாலே ஆமென் என்று சொல்ல. எழும்பி வா போகும் பலத்தோடே, உன்னையும் அனுப்பினே நான் அல்லவா.
என்று கர்த்தர் மோசேயின் வாயை நின்று பேசினார். இன்று மூவரில் ஒன்றாய் உன்னில் வாசம் செய்குவார். எழும்பி வா, எழும்பி வா, போன் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. எழும்பி வா, எழும்பி வா, போன் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. என்னை விசுவாசிப்பவன் என்னை போல செய்வான், பெரிய கிரியைகளை செய்வான். என்னை விசுவாசிப்பவன் என்னை போல செய்வான், பெரிய கிரியைகளை செய்வான். எழும்பி வா, எழும்பி வா, போகும் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. எழும்பி வா, எழும்பி வா, போகும் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. ஆலயத்தின் அதிகாரம் மறைவான மன்னா, பெண் வஸ்திரம் ஜீவகனி சிங்காசனம் உனக்காய். ஆலயத்தின் அதிகாரம் மறைவான மன்னா, பெண் வஸ்திரம் ஜீவகனி சிங்காசனம் உனக்காய். எழும்பி வா, எழும்பி வா, போகும் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. எழும்பி வா, எழும்பி வா, போகும் பலத்தோடு உன்னையும் அனுப்பினேன் நான் அல்லவா. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் இயேசு ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது 18 வருடங்களாய் பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டு நிமிர முடியாமல் இருந்த கூனியான பெண்ணை குணமாக்கினார். இந்த சம்பவம் நம்மையும் விடுதலையாளர்களாய், விடுவிக்கிறவர்களாய் செயல்பட அழைக்கிறது. தென்னிந்திய திருச்சபையாக இன்று நாம் தியானிக்கிற செய்தியின் தலைப்பு கால் டு பி லிபரேட்டிவ், விடுதலையாளராய் திகழ அழைப்பு. தேவ ஜனங்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் உள்ள தெய்வீக அழைப்பு பிறரை மெய்யான விடுதலை வாழ்விற்குள்ளாக நடத்துகிற ஒரு அழைப்பு. லூக்கா 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில், உள்ளான வாழ்வில் விடுதலையின் தேவையை அறியவில்லை. கூனியான பெண் ஆலயம் சென்றாள், ஆராதித்தாள், காணிக்கை கொடுத்தாள், யூத சமய ஒழுங்கை அப்படியே கடைபிடித்தாள். ஆனால் அவள் தன் வாழ்வில் விடுதலையின் தேவையை, அவசியத்தை உணரவில்லை. அமெரிக்காவை சார்ந்த ஹாரியட் டப்மேன் அடிமை பெற்றோருக்கு பிறந்தவர், அடிமையாக வாழ்ந்தவர். கொடுமை தாங்காமல் தன் முதலாளியிடமிருந்து தப்பித்து வெளியே சென்றார். விடுதலை காற்றை சுவாசித்த அவர் பிற அடிமைகளையும் விடுவிக்க விரும்பினார். நிலத்தடி ரயில் பாதை என்ற அமைப்பை உண்டாக்கி தன் உயிரை பணயம் வைத்து 13 முறை அடிமைகள் இருக்கிற இடத்திற்கு சென்று 70க்கும் மேற்பட்ட அடிமைகளை வெளியே கொண்டு வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார். நான் இன்னும் பலரை விடுவித்திருப்பேன், அவர்கள் தங்களை அடிமைகள் என்று உணர்ந்திருந்தால் என்று அவர் குறிப்பிடுகிறார். விடுதலையின் தேவையை அறிபவர்கள் மாத்திரமே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அநேகர் விடுதலை வாழ்வை
தேடவில்லை. தங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்பதை அநேகர் உணரவும் இல்லை. பரலோகத்தின் தேவன் நாம் ஒவ்வொருவரும் விடுதலையாளராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, அடுத்திருப்போர் வலிகளை கவனிக்கும் இருதயம். அடுத்திருப்போர் வலிகளை கவனிக்கும் இருதயம். லூக்கா 13வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார். நம்மை சுற்றி உள்ளவர்களின் கண்ணுக்கு தெரியாத வலிகளையும் அடிமைத்தனங்களையும் கவனிக்கும் இருதயம் நமக்கு தேவை. ஜெபாலயத்தில் ஆவிக்குரிய நிலையில் கட்டப்பட்டவளாய், சரீரத்தில் வேதனையோடும் மனதளவில் தாழ்வு மனப்பான்மையோடும் ஒதுங்கி ஓரத்தில் அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண் இயேசுவினிடத்தில் வந்து உதவி கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் கண்கள் அவளது நிலைமையை கவனித்தது, தேவையை கவனித்தது, வேதனையை கவனித்தது. ஒருவருடைய வெளிப்படையான தோற்றத்திற்கு அப்பால் அவருக்குள் இருக்கும் வலிகளையும் ஆவிக்குரிய போராட்டங்களையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம். எல்லாரும் அவளை வெளி தோற்றத்தை வைத்து ஒரு சாதாரண கூனியான பெண்ணாக பார்த்தனர். எப்பொழுதும் ஜெபாலயத்திற்கு வந்து செல்லுகிற ஒரு விசுவாசியாக பார்த்தனர். ஆனால் ஆண்டவர் இயேசு அவள் சாத்தானால் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் தவிப்பதை பார்த்தார். அவள் வாழ்க்கை இருளாயிருப்பதை பார்த்தார். நாம் பணி செய்கிற இடத்தில் அல்லது ஆலயத்தில் எப்போதும் ஒருவர் எரிச்சலோடும் கடினமாயும் பேசுவாரானால் அவரை கோபக்காரர், அகங்காரம் பிடித்தவர் என்று நாம் முத்திரை குத்தி விடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் கண்களை உடையவர்களாய் அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், ஏன் அப்படி பேசுகிறார்கள் என்று நாம் சிந்திப்பதில்லை. ஒருவேளை அவர் தன் குடும்ப பிரச்சனையால், தீராத மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கருணை நிறைந்த இருதயத்தோடு அவரை கவனிப்பதும் அவரிடத்தில் அன்பாக பேசுவதும் அவரை விடுதலைக்குள்ளாக கூடிய வழியாக இருக்கிறது. ஒரு வாலிபன் தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான் என்றால் சமூகம் அவனை கெட்டவன் என்று சொல்லும். நாமும் அப்படித்தான் சொல்லுவோம். அது நம்முடைய பார்வை. ஆண்டவர் இயேசு லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை கொடூரனாக, மோசமானவனாக பார்க்காமல் அவனை பிடித்திருக்கும் பிசாசின் கட்டுகளை, அவனுடைய அடிமைத்தனத்தை பார்த்தார். இவன் வேண்டுமென்று இப்படி நடந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒன்று இவனை ஆளுகிறது என்று சொல்லி கருணை உள்ளத்தோடு அசுத்த ஆவிகளை அவனிடமிருந்து துரத்தினார். அவன் விடுதலை பெற்றான். நமக்கும் இப்படிப்பட்ட பார்வை தேவை. கிறிஸ்துவின் பார்வை நமக்கு தேவை. நம்முடைய பார்வை பரிசய தன்மை நிறைந்த பார்வையாக இருக்கிறதா? கிறிஸ்துவின் கனிவு நிறைந்த பார்வையாக இருக்கிறதா? ஆண்டவர் இயேசுவின் கண்கள் கூனியான பெண்ணின் வேதனையை பார்த்தது, குறைகளை கண்டது. குற்றம் சாட்ட அல்ல, குணப்படுத்த. இன்று நம்முடைய பார்வையை செவ்வைப்படுத்துவோம். விடுதலையாளராக இயேசுவின் பார்வையை சொந்தமாக்குவோம். இரண்டாவதாக, அன்பின் அணுகுமுறைக்கு முன்னுரிமை. லூக்கா 13வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய்.
ஆண்டவர் இயேசுவின் அணுகுமுறை அன்பின் அணுகுமுறையாக இருந்தது. ஆனால் ஜெப ஆலய தலைவனின் அணுகுமுறை சட்டத்தையும் சமூக ஒழுங்கையும் முதன்மைப்படுத்துவதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கினதற்காக ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்தான். அவன் சடங்கிற்கும் சட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். வாயில்லா ஜீவன்களான மிருகங்கள் மீது காட்டிய அன்பை கூட மனிதர்களின் மீது அந்த சமூகம் காட்டவில்லை என்பதை ஆண்டவர் இயேசு கோடிட்டு காட்டினார். லூக்கா 13வது அதிகாரம் 15வது வசனம். மனிதாபிமானமற்ற சட்டங்களையும் பிறர் நலனில் அக்கறையில்லாத சடங்கு முறைகளையும் அன்பற்ற நடைமுறைகளையும் இயேசு பின்னுக்கு தள்ளினார். அன்பின் அணுகுமுறைக்கு இயேசு முன்னுரிமை தந்தார். அன்பினால் ஏவப்பட்டு உதவி செய்வதும் விடுதலை அளிப்பதுமே உண்மையான பக்தி. அன்று பாவிகளான ஆயக்காரருடைய வீட்டிற்கு செல்வது தீட்டு. அது யூத சட்டத்திற்கு எதிரானது. ஆண்டவர் இயேசு சட்டத்தை முதன்மைப்படுத்தவில்லை, சகைவின் மனமாற்றத்தையே முதன்மைப்படுத்தினார். ஆயக்காரனாகிய சகைவின் வீட்டிற்கு சென்று அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் இரட்சிப்பை அளித்தார். சட்டம் தவறுகளை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும், தண்டனை கொடுக்கும், பிழைகளை வரிசைப்படுத்தும். ஆனால் அன்பு ஒருவரை சீர்திருந்தி வாழ வைக்கும், ஒருவரை சிறந்த மனிதனாக மாற்றும். சட்டம் என்பது மக்களை கட்டுப்படுத்துவதற்காக, ஆனால் அன்பு என்பது ஜனங்களை குணப்படுத்துவதற்காக. எனவே அன்பை முன்னால் வையுங்கள். அநேகர் விடுதலையை அனுபவிப்பார்கள். பொதுவாக ஒரு விபத்தில் அடிப்பட்டவரை மருத்துவமனையில் சேர்த்தவுடன் முன்பணம் கட்டுங்கள், பிறகு சிகிச்சை என்பது மருத்துவமனையின் பொதுவான விதி. பணம் கட்டுகிறார்களோ இல்லையோ, ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதே முதல் கடமை என ஒரு மருத்துவர் சிகிச்சை தொடங்கினால் அதுவே அன்பின் செயல்பாடு. இன்று என்னுடைய செயல்பாடும் உங்களுடைய செயல்பாடும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடைசியாக அறியாமையை வேறறுத்தல். லூக்கா 13வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதித்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? ஜெப ஆலய தலைவன் மிக கண்டிப்புடனும் ஒழுங்குடனும் ஜெப ஆலயத்தை நடத்த அறிந்திருந்தான். நல்ல ஒரு நிர்வாகியாக இருந்தான். ஆனால் ஒரு தகப்பனுடைய இருதயம் அவனுக்குள் இருக்கவில்லை. தேவ ஜனங்களை விடுதலை வாழ்விற்குள் நடத்த அந்த ஜெப ஆலய தலைவன் தவறி போனார். ஜனங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு வந்தார்களோ அதே பிரச்சனைகளோடு வேதனைகளோடு விடுதலையற்றவர்களாய் திரும்பி சென்றனர். வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. தேவ ஜனங்களின் விடுதலை வாழ்விற்கு, நல்வாழ்விற்கு தடையாய் ஜெப ஆலய தலைவன் மாறிப்போனான். தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவன் தடையாக இருந்தான். பரலோகத்தின் தேவன் மீதும் ஜெப ஆலயத்தின் மீதும் இருந்த பக்தி வைராக்கியத்தினால்தான் ஜெப ஆலய தலைவன் இப்படி இவ்வளவு கண்டிப்போடு நடந்து கொள்ளுகிறான் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் ஜெப ஆலய தலைவன் மாயக்காரனாய் இருந்தபடியால் தான் அப்படி செய்தான் என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார். அந்த பெண் சாத்தானால் கட்டப்பட்டிருப்பதை காண முடியாதபடி அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரின் வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஜெப ஆலய தலைவனுடைய அறியாமையை வேறறுத்தது. 18 வருடமாய் அந்த பெண் சாத்தானால் கட்டப்பட்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 18 ஆண்டுகள் என்பது நீண்ட கால போராட்டம். இனி
இதுதான் என் வாழ்க்கை, இப்படித்தான் என்னுடைய தலைவிதி, என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது என்ற ஒரு வறண்ட எண்ணத்தோடு மனநிலையோடு அவள் இருந்தாள். சாத்தானின் பொய்யை நம்பினாள். சிறை வாழ்வில் திருப்தியாக இருந்தாள். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் பிசாசோடு சமரசம் செய்து வாழ்ந்தாள். அவளுடைய அறியாமையை, எதிர்மறையான எண்ணத்தை ஆண்டவர் இயேசு அப்புறப்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கை தளர்ந்து போயிருந்தாலும் ஆலயத்திற்கு வருவதை அவள் நிறுத்தவில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களை காணும் இடத்திற்கு நீங்கள் வாருங்கள். அவர் காண்கின்ற தேவன். தேவ சமூகத்திற்கு நீங்கள் வாருங்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை காணட்டும். அதுவே விடுதலையின் முதல் படி. இன்றும் ஆண்டவர் இயேசு விடுதலை வாழ்வை உங்களுக்கு தர விரும்புகிறார். அன்போடு உங்களை அழைக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய நோய்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற தவறான பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள் வெறுமனே உடல் ரீதியானது மாத்திரமல்ல, அவை ஆவிக்குரிய கட்டுகளாக இருக்கலாம், பிசாசு உண்டாக்கிய கட்டுகளாக இருக்கலாம். எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்க கர்த்தர் வல்லவர். அறியாமையை நாம் வேறறுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியா வந்து கல்கத்தா பகுதியில் மிஷனரியாக பணியாற்றியவர் கனம் வில்லியம் கேரி அவர்கள். இத்தனைக்கும் அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஆனால் இந்திய திருச்சபை வரலாற்றில் விடுதலையாளராய், விடிவெள்ளியாய் இன்றும் ஜொலிக்கிறார். 19ஆவது நூற்றாண்டு வரை இந்தியாவில் சதி என்ற உடன்கட்டை ஏறுதல், குழந்தைகளை நேர்ச்சை என்ற பெயரில் கங்கை நதியில் தூக்கி எறிவது, நோயுற்ற முதியவர்களை, பெரியவர்களை கங்கை நதியில் போட்டால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று தூக்கி எறிவதுமான பழக்கம் கங்கை நதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தது. இவை ஒரு மதச்சடங்கு என்று சொல்லப்பட்டாலும் அப்பட்டமான கொலை என்று வில்லியம் கேரி வாதிட்டார். இவற்றை தடை செய்ய சட்டப்பூர்வமாக போராடி வெற்றி பெற்றார். அநேக பெண்கள், முதியவர்கள், குழந்தைகளின் வாழ்வு இது நிமித்தம் மரணத்தின் பிடியிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டது. மக்களை அறியாமையிலிருந்து விடுவிக்க கல்வி ஒரு பெரிய ஆயுதம் என்பதை வில்லியம் கேரி உணர்ந்தார். பல இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். கல்லூரிகளையும் பள்ளிகளையும் திறந்தார். அநேகருடைய கல்வி கண்களையும் திறந்தார். வங்காளத்தில் ஒரு விவசாய சங்கத்தை தொடங்கி நவீன விவசாய முறையை ஆரம்பித்தார். இது விவசாயிகளை இடைத்தரகர்களிடமிருந்து, அடிமைப்படுவதிலிருந்து அவர்களை தடுத்தது. வறுமையின் பிடியிலிருந்து அநேக குடும்பங்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைத்தது. விடுதலையாளராக, சமூகத்தினுடைய முழுமையான விடுதலைக்காக வில்லியம் கேரி போராடினார். இன்று நாம் எப்படிப்பட்ட விடுதலையாளராக இருக்கிறோம்? கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், தேவனுடைய அழைப்பு பெற்ற விடுதலையாளர்கள் அடுத்திருப்போர் வழிகளை கவனிக்கும் இருதயம் கொண்டவர்கள், அன்பின் அணுகுமுறைக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள், அறியாமையை வேறறுக்கிறவர்கள். விடுதலையாளர்களாய் நாம் எழும்புவோம். மாற்றத்தை மனங்களில் விதைப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 462வது பாடலை பாடுவோம். தீவினை செய்யாதே மாசோதனையே. 462வது ஞான பாடல்.
பொல்லாங்கலை வென்று போராட்டத்தினு வீணாசையை மூற்றும் கீழடக்குவார். ஏசையரை நம்பி வந்தேகி போவார். ஆர்த்தி தேற்றியே காப்பார். நித்தம் உதவி செய்வார். மீட்பவரை ஈவார். ஜெயம் தந்திடுவார். வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையும் சேராமலே நீக்கி நல்வழியிலும் நின்றுக்கமும் அன்பும் சத்தெனும் விடார். ஏசையரை நம்பி வந்தேகி போவார். ஆதி தேற்றியே காப்பார். நித்தம் உதவி செய்வார். மீட்பவரை ஈவார். ஜெயம் தந்திடுவார். மெய் நம்பிக்கையாலே வெல்வேகினோம் நான். போற்றிடம் பெற்றென்றும் தேவாழ்வடைவார். மானேசரின் பலன் சார்ந்தே செல்லுவார். ஏசையரை நம்பி வந்தேகி போவார். ஆர்த்தி தேற்றியே காப்பார். நித்தம் உதவி செய்வார். மீட்பவரை ஈவார். ஜெயம் தந்திடுவார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகரை விடுதலை வாழ்விற்குள்ளாக நடத்துகிற ஒரு தெய்வீக அழைப்பை கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். கட்டுகளோடும் காயங்களோடும் துக்கங்களோடும் வேதனைகளோடும் எங்கள் கண்முன் காணப்படுகிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் வலிகளை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய், அவர்களுக்கு தோள் கொடுக்கிறவர்களாய், ஒத்தாசையாய் நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்டும் காணாதவர்களாக அல்ல, சிறுமைப்பட்டவர்களின் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே பிறருடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் எங்களுடைய வாழ்வை நீரே உம்முடைய கரத்தின் கருவியாக பயன்படுத்த, விடுதலையின் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களுடைய வாழ்வை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, பூரணப்படுத்துவீராக. குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிறைத்தருளும். யார் யாருடைய வாழ்க்கையில் நாங்கள் கைவிடப்பட்டோம், தனித்து நிற்கிறோம், எங்களுக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி நொந்து போய் காணப்படுகிறார்களோ, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நீரே நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய பாரங்களை கர்த்தர் மாற்றி போட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுமைகள் எல்லாம் குடும்பத்திலிருந்து நீங்கி போகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகளையும் கர்த்தர் எடுத்து போட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே கர்த்தர் குடும்பங்களை
ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில தெய்வீக விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பிசாசின் கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தெய்வீக விடுதலையை அருளி செய்ய ஜெபிக்கிறோம். அறியாமையினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெளிந்த அறிவுக்கு நேராக நடத்தி தம்முடைய பிள்ளைகள் தெய்வீக வெளிச்சத்தை கண்டு கொள்ள, சத்தியத்தை கண்டு கொள்ள கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணி குடும்பங்களை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர்கல்விக்காக காத்திருக்கிறவர்கள், தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் இந்த கிருபை தங்கியிருக்கட்டும். எதிர்காலங்கள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முதன்மையாய் நிறைய மேன்மைப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னமும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் சமாதானத்தை இழந்து அமைதியை இழந்து நிற்கிற இந்த நாட்களிலே தேவன் ஒவ்வொரு தேசங்களுக்கும் சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வளைகுடா பகுதிகளிலே எழுந்திருக்கிற சூழ்நிலைமைகள், பதற்றமான அமைதியற்ற சூழ்நிலைமைகளை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலிருந்தும் எங்களுடைய தேசத்திலிருந்தும் வளைகுடா பகுதிகளிலே பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீரே பாதுகாப்பையும் சுகத்தையும் தொடர்ந்துள்ள நல்ல வேலைவாய்ப்புகளையும் தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களிலே சுகத்தோடு சமாதானத்தோடு வந்து சேர கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க பலப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களின் தலைவர்கள் அமைதிக்குரிய காரியங்களை முன்னெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் அமைதியான சூழ்நிலைமைகள் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. எந்தெந்த தேசங்களிலே உள்நாட்டு குழப்பங்களும் பஞ்சங்களும் பெருகி இருக்கிறதோ தேவன் எல்லாவற்றையும் மாற்றி நிறைய ஆசீர்வாதத்தை அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாத செயல்களிலிருந்து கர்த்தர் தேசங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும். மத அடிப்படையிலான பிரச்சனைகள், ஜாதி மோதல்கள், வன்முறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தேசத்தை நீரே மறுரூபப்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தர் தேசத்தை கண்ணோக்கி பாரும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தினுடைய பாதையிலே துன்பங்களையும் பாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீரே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் மேல் அநீதியாய் சுமத்தப்படுகிற எல்லா குற்றங்களிலும் இருந்தும் கர்த்தர் விடுதலை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்தும் எடுத்து பயன்படுத்துவீராக. புதிய பணிக்களங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணிக்களங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாக அறிவிக்கப்பட திரளான ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். இயற்கையில் அனுகூலமான சூழ்நிலைமைகளை தாரும். இந்த நாட்களிலும் தொற்று வியாதிகள் விக்கினங்கள் பரவாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருவரும் சுக வாழ்வு வாழத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களையே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Over
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.